இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பல்மனாலஜி டாபிக் லங் டிசீஸ். லங் டிசீஸ் 2 டைப்ஸ், ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸ் அண்ட் அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ். அதோட எக்ஸாம்பிள்ஸ் இதில் கொடுத்துருக்கேன். இதில் ரொம்ப கஷ்டமான இது கிராஸ்ப் பண்ணுறது பாயிண்ட் என்னன்னா FE1 என்னது, FVCனா என்னது. FE1 நத்திங் பட் த ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேட்டரி வால்யூம் விச் இஸ் இப்போ ஸ்பைரோமீட்டரில் நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் ஊதுற அது எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் இந்த ஃபஸ்ட்டு செகண்டில் நீங்கள் எக்ஸ்பெல் பண்ணுறீங்களோ அதுதான் FE1. FVC வந்து ஒரு ஃபுல் இன்ஸ்பிரேஷன்லேருந்து ஃபுல் எக்ஸ்பிரேஷன் வரையும் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் வெளியே பண்ணுறீங்களோ அதுதான் வந்து FVC. நார்மலாக FE1 அண்ட் FECயோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸில் கொடுத்துருவாங்க. ஸோ அது பிரச்சனை இருக்காது. நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது வந்து FE1/FEC வேல்யூ. இதுதான் நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிற பாயிண்ட்டு. இப்போ FE1/FEC வேல்யூ மோர் தென் 70% இருந்தால் அதோட 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று அது ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸாக இருக்கலாம், இல்லாட்டி நார்மலாக இருக்கலாம். அதை தான் நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம செக் FEC வேல்யூ வந்து நார்மலாக இருந்தால் அது ஹெல்த்தியாகவும், டிக்ரீஸ்டாக இருந்தால் ரெஸ்ட்ரிக்ட் லங் டிசீஸாகவும் நம்ம பிரிக்கிறோம். தென் அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸில் இதோட இண்டெக்ஸ் வந்து லெஸ் தென் 70% இருக்கும். இப்போ அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி COPD அண்ட் ஆஸ்துமா. அதை நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோன்னா ரிவர்சபிலிட்டி பார்க்குறோம். ரிவர்சபிலிட்டிக்கு சால்புட்டமால் பிராங்கோ டைலேட்டர் கொடுத்துட்டு அடுத்து ஃபஸ்ட்டு ப்ரீ FE1 ஒரு வேல்யூ எடுத்துருப்போம், நம்ம போஸ்ட் FE1 வேல்யூ எடுத்துருப்போம். அதோட 2 வேல்யூவோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். இஃப் மோர் தென் 200 ml ஆஃப் ஏர் எக்ஸ்பெல்டாக இருந்தால் அது வந்து ஆஸ்துமா பிகாஸ் ரிவர்சிபிலிட்டி ஆஸ்துமாவுக்கு சால்புட்டமல் போன அப்புறம் ஏர்வேஸ் வந்து கொஞ்சம் டைலேட் ஆகி கொஞ்சம் நிறையா எக்ஸ்பெல் ஆகும் ஏர். ஸோ வந்து மோர் தென் 200 mlனா ஆஸ்துமா அண்ட் லெஸ் தென் 200 mlனா COPD இஸ் இர்ரிவர்சிபிள். வாங்க நம்ம ஒரு PYQ பார்ப்போம். அதில் கொடுத்துருக்காங்க FE1/FEC ரேஷியோ நார்மல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் 2 ஒன்று ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸ், ஒன்று ஹெல்த்தி. நம்ம அடுத்து FE1 ஆர் FEC ரெண்டுமே பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா FE1 இதில் ரேஷியோ 61%, இதில் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸாக இருக்கணும். ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸில் என்னென்னதுக்கு நம்ம பார்த்துருப்போம், ஃபைப்ரோசிஸ், ஸ்கோலியோசிஸ், கைஃபோசிஸ் அண்டு ஃப்ளூரல் எபிஷன். நம்ம இந்த கொஸ்டின் படி பார்க்கும் போதில் இந்த 4 ட்ரக்ஸில் வந்து எந்த ட்ரக் வந்து ஃபைப்ரோசிஸ் காஸ் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. ப்ளியோமைசின் காசஸ் பல்மனரி ஃபைப்ரோசிஸ். ஓகே, தென் செகண்ட் கொஸ்டின். இங்கே FE1/FEC ரேஷியோ 92% கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் 2 ஆப்ஷன்ஸ், ஒன்று ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸ், ஒன்று வந்து நார்மல். இங்கே FEC ரேஷியோ பார்க்குறாங்க 78% வந்திருக்கு. ஸோ இட் இஸ் லெஸ். ஸோ இதுவும் ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸ். இந்த 4 ஆப்ஷனில் எது ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸ் நம்ம பார்க்கும் போதில் ஆன்சர் ஃபைப்ரோசிஸ். தென் இந்த PDF வேணும்னா கமெண்ட் PDF நான் உங்களுக்கு காமிச்சு வைக்கிறேன். தேங்க்யூ.